போல் ஒரு ஸ்லோகத்திலே குணரத்ன கோஷம் என்கிற கிரந்தம் சுவாமி பராசர பட்டர் என்ற குரு பரம்பரையிலே ஆசிரியத்தவர், கூரத்தாழ்வானினுடைய திருக்குமாரர், அவர் சாதித்த கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சா த்வத் சத்குண ஒக மணிகோச்ச கிருஹம் கிருணந்தி தத்வார பாட்டன படூனிச்ச சேதிஹாச சந்தர்கன ஸ்மிருதி புராண புரஸ்ஸராணி. இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஸ்ரீ குண ரத்ன கோஷம் என்ற தலைப்பு வெளியிட்டதை நாம் நன்னாக பார்க்கலாம். த்வத் சத்குண ஒக மணிகோச்ச கிருஹம் கிருணந்தின். குண ரத்னம்னா என்ன? ரத்னம்னா உசத்தியான விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள். அப்போ குணரத்னம்னா குணமே ரத்னமாக இருக்கின்றது. அது யாருக்கு? ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு. வேதங்கள் என்பது இவளுடைய குணங்களை காக்கக்கூடிய பேழை என்று சொல்றார். இதை மேலோட்டமாக பார்த்தால் வேதங்கள் பெரிய பெருமாளை புகழ்வது போல நமக்கு தோன்றினாலும் உள்ளர்த்தமாக இவளையே துதிக்கிறது என்று கொள்ளலாம். அப்போ இவளது குணங்களை குண மணி கோச்சன்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கூட்டம் கூட்டமாக குணங்கள்லாம் திரள் திரளாக இருக்கிறது. அந்த குணங்களால் இவளுக்கு எந்த விதமான புதிய ஒரு ஏற்றமும் வரப்போவது இல்லை. இது எப்படின்னா, ஆபரணங்களாலா தங்கத்துக்கு மதிப்பு வந்து விட போகிறது? தங்கத்தால் தானே ஆபரணங்களுக்கு மதிப்பு. அதுபோல இவளால் குணங்களுக்கு பெருமை என்று சொல்றார். மிக உயர்ந்த வேதங்கள் 4ஐயும் உன்னுடைய இனிமையான திரு கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த கற்கள் வைத்துள்ள ஒரு பெட்டி என்று சொல்ல போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இந்த பெட்டியை திறக்கக்கூடிய சாவி என்னதுன்னு கேட்டா அதுதான் இதிகாசங்கள். ராமாயண, மகாபாரதம், மீமாம்சம், ஸ்மிருதிகள் போன்றவை என்று சொல்றார். ஆக குணங்களால் மட்டுமல்ல அழகினால் மட்டுமல்ல குணங்களாலும்னு இப்படி ரெண்டையும் சேர்த்து உயர்த்தி பெற்றவளான ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரானவள் எப்பொழுதும் ரங்கநாதனோடு சேர்ந்திருந்து நமக்கெல்லாம் உய்யும் வழியை காட்டிக்கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தமாறது. இதையே இன்னொரு ஸ்லோகத்திலே त्वत् स्वीकार कला அவலேப கலுஷாகா ராக்யாம் திருஷக துர்வச்சாகா என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்திலே ரங்கநாயகி தாயாரினுடைய கருணை மிகுந்த கடாட்சம் காரணமாகத்தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் செல்வம் பெற்று கர்வமும் கொண்டிருக்கிறார்கள். சரணாகதி தீபிகையிலே எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருப்பதற்கு ஒரு காரணத்தை பார்த்தோம். ரசமாக சுவாமி பட்டர் இன்னொரு அர்த்தத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அது என்னதுன்னா, எம்பெருமான் ரங்கநாதனினுடைய கண்கள் கருவண்டு போல எப்பொழுதும் ரங்கநாயகி தாயாரையே தேனாக நினைத்து மொய்த்தபடி இருக்கு. அதனால் அவனுடைய கண்கள் சிவந்து விட்டன. அதனால்தான் வேதங்கள்லாம் அவனை செந்தாமரை கண்ணன், புண்டரீகாக்ஷன் என்று சொல்றது போலும் இப்படி பல பெருமைகள் கொண்ட தேவி, உன்னுடைய திருக்கண்களை நான் எப்படி வர்ணிக்க முடியும் என்று கேட்கிறார். நம்பெருமாள் இவளை பார்த்தபடி உள்ளதால் அவனது கண்கள் சிவந்து விடுகின்றன. இதனால் வேதங்கள் அவனை செந்தாமரை கண்ணன் என்று சொல்றது. ஆக அவளால் இவன் பெயர் எடுப்பது மீண்டும் ஒரு முறை இங்கே சொல்லப்படுறது. கருணையையே வெளிப்படுத்தும் திருக்கண்கள் பாதி மூடிய நிலையிலேயே அளவற்ற கடாட்சம் வீசக்கூடியதாக இருக்கு என்று தான் நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ரங்கநாயகி தாயாரினுடைய திருக்கண்களை எப்படி வர்ணிக்க முடியும் என்று கேட்கிறார். திருப்யாம் ஏவகி புண்டரீக நயனம் வேதகா விதாமாசதே சாக்ஷாத் லக்ஷ்மி தவ அவலோக விபவகா காக்வா கயா வர்ணியத்தே. எப்படி வர்ணிக்க முடியும் என்று அந்த திருக்கண்களினுடைய அழகை, அந்த கடாட்சத்தை, அந்த கருணையை, அந்த வாத்சல்யத்தை நம்மால் சொல்லி மாளவே முடியாது என்று இங்கே கூறுகின்றார். அப்படி ரங்கநாயகி தாயாரினுடைய கருணை பார்வை எல்லோர் மீதும் பட வேண்டும். எல்லோருக்கும் பகவத் அனுபவம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கிறேன்.